அந்த நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம் உண்மையிலே நவீன் தேவர் வாழ்ங்கிறத விட நயினார் நாகேந்திரன் வாழ்கன்னு சொல்லியிருந்திருக்கோம். இதனால் அவர் தான் இதற்கு பொறுப்பேற்கணும். அவரே என்ன பேசுகிறாரு, என் சாதிக்காரனுக்கு ஒரு சோத்து பொட்டணத்தை கொடுத்தா இன்னொரு சாதிக்காரனை போய் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்து நிற்பான். நீங்கள் தேவர் பற்றின ஒரு சர்ச்சை பேசியிருக்கீங்க. இல்லை அப்படி அதாவது தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலை நிகழ்த்தப்படுது. எதை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படுதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படுது. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணியார் ஜெசிந்தா பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டு போய் திட்டமிட்டு அந்த சுப்சித்திங்கிற அந்த சுவாசினியினுடைய சகோதரர் தம்பி வந்து படுகொலை செய்யலாம். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த இடத்துலையே அந்த நவீன் தேவர் வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அவன் வந்து நான் வந்து இந்த கொலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டேன். தீபக் பாண்டியன் கொலையில் அவன் கொலையை நேரடியாக செஞ்சான். கடந்த ஆண்டு வந்து நீதிமன்றத்திற்கு முன்னாடி மாயாண்டி தேவர்னு ஒருத்தன் வந்து கொலை செய்யப்பட்டான், பார்த்துருக்கீங்க. ஏன் அதற்கு அது எதற்கான எதிர்வினை? தென் மாவட்டத்தில் குடியன்குளம், காசிலிங்கபுரம், ஆலந்தா என்கிற 3 ஊர்கள் காவல்துறையாலும் ஏவல் படையாலும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. அதுக்கு பின்புலகமாக இருந்தது சசிகலா நடராஜன், அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே இங்கே கொள்ளைக்காரங்க தான், அரசியலில் எப்படி வந்து திருடுறாங்க, எப்படி வந்து ஒற்றைச்சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்க, எப்படி சாதிய படுகொலைகளை செய்கிறாங்க, எப்படி கூலி படுகொலை செய்கிறாங்க. நீங்கள் கலவர ஆய்வுகளை பாருங்கள், கலவர ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறத பாருங்கள். தென் மாவட்ட கலவரம், நீங்கள் போடிதவரம் கலவரம் பாருங்கள், முதுகுளத்தூர் கலவரத்தை பாருங்கள், குடியங்குளத்தை ஒட்டிய தொடர்ச்சியான 3 ஆண்டுகள் நடந்த கலவரத்தை பாருங்கள். அங்கு கொலைகள் நடந்திருந்தால் கொலைகள் நடக்கக்கூடிய இடம் அங்கு வந்து மல்லர்கள் கொல்லப்பட்டாலும் அது மல்லருடைய மண்ணாக இருக்கும், மற்றவர்கள் கொல்லப்பட்டாலும் அது மல்லருடைய மண்ணாக இருக்கும். திராவிட கட்சிக்கு தமிழ் நிலத்திலிருந்து கொள்ளையடிச்சு கொடுக்கக்கூடிய கூட்டம் எது? ஆற்று மணலை வலிச்சு அள்ளி நக்கி தின்ன கூட்டம் எது? கிரானைட் கொள்ளையடிச்சவன் யாரு சொல்லுங்க? மலைகளை விட்டு இயற்கையை வெட்டினா வெட்டி யாரு? நேரடியா மு.க. ஸ்டாலின் போய் வெட்டுறாரா? நாயக்கர் ஆட்சியில் கப்பம் கட்டினவன் யாரு? பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்ட போது பாளையப்பட்டவர்களில் பங்காளிகளாக மாறினவன் யாரு? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மல்லர் மீட்பு களம் என்ற அமைப்பின் தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம், அதில் சம்மந்தப்பட்ட ஆட்களில் 2 பேர் மேலே ஏற்கனவே வந்து ஒரு 2023 ஒரு கேஸ் இருக்குது. நீங்கள் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதுக்கு மாற்றாக வந்த அதிமுக ஆட்சி, இந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக சாதிய கலவரங்கள் வந்து அரசியல் பின்புலத்தோடு நிகழ்த்தப்பட்டது. இப்போ சாதிய கலவரம் என்பது 1998 வந்து நீர்த்து போச்சு. சமூகங்கள் வந்து கலவர போரை தாண்டி வந்து கருத்தியல் போருக்கு வந்து மாறிடுச்சு. ஆனாலும் திட்டமிட்டு அரசியல் சூழ்ச்சியால், வஞ்சகத்தால் சாதிய படுகொலைகள் வந்து நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் இப்போ நேற்று நான்குநேரி பகுதியில் நடந்த அந்த பெரும்பத்தூரில் நடந்த அந்த கொலை வெறி தாக்குதல் என்பது அதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படப்படலை. ஒரு பள்ளி மாணவனை தாக்கியதாக வெட்டி தாக்கியதாக உள்ளவனுக்கும் இந்த கொலைக்கும் வந்து தொடர்பில்லை. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. அப்போது பேருக்கு யாரையாவது பிடிச்சி போடணும், இதுதான் எங்கேயுமே வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து சுதந்திரமாக உலாவிடப்படுகிறார்கள். அதே போல் வந்து நவீன் தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போனதாக ஒரு செய்தி வந்து சொல்லப்படுகிறது. உண்மையிலே நவீன் தேவர் வாழ்கிறத விட நயினார் நாகேந்திரன் வாழ்கன்னு சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னால் அவர் தான் இதற்கு பொறுப்பேற்கணும். அவர் தான் திருநெல்வேலி பகுதியில் வந்து ஒரு அரசியல் தலைமையாக அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவரே என்ன பேசுகிறாரு, என் சாதிக்காரனுக்கு ஒரு சோத்து பொட்டணத்தை கொடுத்தா இன்னொரு சாதிக்காரனை போய் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்து நிற்பான். இது மேடை பேச்சு சமூக ஊடகங்களில். நயினார் நாகேந்திரன் அவர் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு
தலைவர். என்ன நோக்கத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்டவர்களை வந்து தலைவராக கொண்டு வருது அப்படிங்கிறது எங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியலை. இப்போ அந்த நவீன் தேவர் வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அவன் வந்து நான் வந்து இந்த கொலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை வெளியிடுறான். அவன் இன்றைக்கு காவல்துறையால் தேடப்பட வேண்டிய குற்றவாளி. தம்பி தீபக் பாண்டியன் கொலையில் அவன் கொலையை நேரடியாக செஞ்சவன். இந்த கொலையில் தொடர்பு இல்லைன்னு பேசுகிறவன், அப்போ அந்த கொலையில் உனக்கு தொடர்பு இருக்குல்ல. ஏன் வந்து காணொலி ஆதாரங்கள் இருக்கிற போது நீதிமன்றம் வந்து அவனை தண்டிக்கலை? நீதிமன்றம் அவனை எதுக்கு தண்டிக்கலை? அவனுக்கு கடந்த 28/10/2025 கடந்த ஆண்டே அவனுடைய பிணை வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். அப்போ அவன் சட்டப்படி அவன் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டியவன். அவன் வெளியில் இருக்கிறான், அவன் பேரை சொல்லி. அப்போ இது வந்து நான் செய்யலைன்னா அப்போ செஞ்சதாக காவல்துறை தேடுகிற ஒரு குற்றவாளி பேச்சுமுத்துன்னு ஒரு நபர். அவன் சொந்த மனைவி வந்து வெட்டி கொலை செஞ்சவன். அந்த கொலை குற்றத்திற்கு ஏன் நீதிமன்றம் வந்து தீர்ப்பை வழங்கலை? அப்போ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு நீதி எல்லாமே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால் தான் கூலிப்படையினர் வந்து தென் மாவட்டங்களில் வந்து நிறைய பெருகி வராங்க. அவர்கள் சுதந்திரமாக உலா வருகிறார்கள். இதற்கு அடிப்படை ஆட்சி மாற்றத்தை விட ஒரு அரசியல் மாற்றத்தோடு கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்து தேவைப்படுகிறது. இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அனைத்து கட்சியினரும் ஏன் இதை வந்து கேள்வி கேட்கல? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் வந்து அங்கே வெட்டி காயப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் மாற்றுத்திறனாளி என்று சொல்லப்படுகிறது. 2 பேர் வாய் பேச முடியாத ஊமைகள் வந்து வெட்டப்பட்டிருக்கிறாங்க. வடநாட்டை சேர்ந்த பிழைப்புக்காக வந்த ஒருவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்டா அதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அதில் வந்து பறையர் சமூகத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கோனார் சமூகத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாடார் சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பாதிப்பை தருகிற கூட்டமெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்குது. இப்போ பொது சமூகம் இதற்கு வந்து என்ன விடை சொல்ல போகிறது? இதுக்கு என்ன கருத்தை சொல்லுகிறது? அரசு அமைதியாக்குறது, முதலமைச்சர் வந்து அமைதியாக்குறாரு. கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்காது. ஏன் தடுக்கலை? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த 3.5 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் தென் மாவட்டங்களில் வந்து நடந்திருக்குது. அதை அரசியல் ரீதியாக தடுக்கக்கூடிய வேலையை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோமே ஒழிய அரசு வந்து எதுவும் செய்ததாக இல்லை. அரசு இதை விரும்புது, இதை வரவேற்குது. இது போன்ற ஒரு குழப்ப நிலை இருந்தால் நமக்கு வந்து நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு அவங்க வந்து கருதுகிறாங்க. வாக்கு வங்கியை வந்து குறிவைத்து தான் இன்றைக்கி வந்து யாருமே பேச மாட்டேன்றாங்க. எந்த அரசியல் கட்சியும் அது பெருசாக பேசியதாக இல்லை. ஏன் அந்த இடத்துக்கு போகலை? மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அனைத்து சமூக மக்களும் கூடி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கொலை குற்றவாளிகளை வந்து நீங்கள் சுட்டுக்கொள்ள வேண்டும், என்கவுண்டர் செய்ய வேண்டும்னு பெண்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் காணொலிகளை பார்க்கலாம். ஏன் அந்த வந்து அரசு வந்து அதை செய்யலை? இது போன்ற கொலைகள் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. நீங்கள் அண்மை காலமாக கடந்த ஆண்டு வந்து நீதிமன்றத்திற்கு முன்னாடி மாயாண்டி தேவர்னு ஒருத்தன் வந்து கொலை செய்யப்பட்டான், பார்த்துருப்பீங்க. ஏன் அது எதற்கான எதிர்வினை? கீழநித்தம்ங்கிற ஒரு சேர்ந்த ராஜாமணிங்கிற ஒரு பட்டதாரி இளைஞர், அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறார். இவர் அதுக்கு மாற்றாக அவரை மாற்றி விடுறதுக்கு போகிறாரு. அந்த ஆட்டை அந்த மாயாண்டி தேவருங்கிறவன் திருடிதான். ஆட்டை திருடின உடனே பொது 4 பேருக்கு கூப்பிட்டு எடுத்து திருடிட்டு போ, இனிமேலும் இந்த வேலை வைக்காத அப்படின்னு கண்டிக்கிறாரு. அதற்கு எப்படி வந்து என்னை வந்து கண்டிக்கலாம்? ஏன் மானம் போச்சு? ஆடு திருடியில் மானம் போகலையா? அதற்கு அவரை போய் கேள்வி கேட்க போகிறான். அவர் இல்லைன்னு மகன்கிட்ட வந்து அப்பாவை தரக்குறவை பேசுகிறான். அவன் கை கலப்பு வருது, வாக்குவாதம் வருது, கை கலப்பு வருது. வீட்டில் வந்து அறுவாள் எடுத்து போய் அவனை வந்து வெட்டி கொள்கிறான். 1.5 ஆண்டுகள் ஆச்சு. நீதிமன்றம் வந்து அது உரிய முறையில் வந்து உசாவல் செய்து தண்டனை கொடுத்துருந்தா ராஜாமணியுடைய உடன்பிறந்த தம்பி பார்க்குறான், எந்த நீதியும் இல்லை. அப்போ நீதிமன்றத்திற்கு முன்னாடி அவனும் அவனுடைய உறவினர்களும் சேர்ந்து நீதியை எழுதுகிறாங்க. இதை நாம் வந்து அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நீதிமன்றம் தண்டிச்சிருந்தால் அன்றைக்கி வந்து அதே போல் தம்பி கவின் படுகொலை, நீங்கள் உலகமே பார்த்த பச்சை படுகொலை, 9 ஆண்டுகளாக அவனோடு பழகி அவனோடு உறவாடி உரையாடி நீர்வீழ்ச்சிக்கு அருவிக்கு போகிறதும் ஆற்றில் போய் குளிக்கிறதும் காட்சிகள்லாம் பார்த்தோம்ல. அப்படி 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 9 ஆண்டாக பழகிறவனை பழகி ஏமாற்றி
கூட்டு போய் திட்டமிட்டு அந்த சுர்ஜித்துங்கிற அந்த சுஹாசினியினுடைய சகோதர தம்பி வந்து படுகொலை செய்கிறான். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த இடத்திலேயே அவங்க அப்பா சரவணன், அவர் வந்து காவல்துறை ஆய்வாளர். அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி காவல்துறை ஆய்வாளர். அவன் சுர்ஜித்து அதுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் வந்து அருவாளை உருவிட்டு காட்சி போடுதான், எதை கண்டிக்கலை. அப்போ வந்து இது ஒரு திட்டமிட்ட குடும்பத்தோடு சேர்ந்து வந்து அநியாயமாக ஒரு படித்த இளைஞன் 1 லட்ச ரூபா ஊதியம் பெறக்கூடிய ஒரு இளைஞனுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு ஏன் அவன் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பெண்ணை ஏங்க கொள்ளலாம்ல? உங்களுக்கு அது மான பிரச்சனையாக இருந்தால் அப்போ இல்லை, நீ 9 ஆண்டுகளாக ஏங்க பழக விட்டீங்க, தெரியாமல் இல்லைல்ல? அப்போ நீங்கள் மகளை கண்டிச்சிருக்கணும், இல்லை மகளை வேற ஒரு இடத்துக்கு மனம் முடிச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவனோட உயிரை பறித்தால் இன்றைக்கி வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிபிசிஐடி விசாரணை செய்து, ஆனால் அந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் இதுக்கு வந்து எல்லா திட்டத்தையும் வகுத்து கொடுத்தவர். இது எல்லாமே பேசுபொருளாகி ஊடகங்களில் பல கட்சிகள் வந்து அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் மீது எந்த விசாரணையும் இதுவரைக்கும் கிடையாது. சரி, கொலை குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித்தினுடைய தாய் கிருஷ்ணகுமாரி காவல்துறை ஆய்வாளர் இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. நீதிமன்றம் ஏன் கைது செய்ததுன்னு கேட்குது. கொலை குற்றவாளிகள் குற்றச்சாட்டப்பட்டவர்களே நீங்கள் வந்து ஏன் கைது செய்யாமல் இருக்கிறீங்க? அப்போ காவல்துறையும் வந்து சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை, நீதித்துறையும் சட்டத்தை வந்து நீதியை வந்து எழுத மறுக்குது, தள்ளி போடுது, காலம் கிடத்துது. இது போன்ற செயல்களால் தான் இது வந்து தொடர்ந்து நடக்குது. இதை வந்து பொது சமூகம் புரிந்து கொண்டு அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதலாக இருக்குது. இப்போ நீங்கள் அரசியல் ரீதியான மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இதுவரையிலுமே இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 2 பேருடைய ஆட்சி காலத்துலையுமே இது நடந்துட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ அரசியல் ரீதியான மாற்றம்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ இது தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இதனுடைய பின்னணியில் இந்த பின்னணியில் யார் தான் இருக்காங்க? சாதிய மோதலை உருவாக்கி சாதிய படுகொலைகளை அரங்கேற்றி அதில் குளிர்காய்வது தான் திராவிடம். அதைத்தான் இன்னைக்கு திராவிட மாடல் அப்படின்றாங்க. அதற்கு மாற்று என்பது இந்த அரசியலை மாற்றிட்டு மண்ணின் மக்கள், உழைக்கிற மக்கள் வந்து ஒரு புதிய அரசியலை வந்து உருவாக்கணும். திராவிடம்ங்கிற சொல் தமிழில் கிடையாது, திராவிடம் பேசக்கூடிய யாரும் தமிழர் கிடையாதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்போ இந்த மண்ணை, இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைமைகள், அந்த 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 மண் சார்ந்த மொழி சார்ந்த உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாக இருக்குது. இன்றைக்கி அரசியலுக்காக பச்சை படுகொலைகளை பற்றி யாரும் பேசுறது கிடையாது, அந்த களத்திற்கு யாரும் போகலை. அதுதான் வந்து காலக்கொடுமை. தேர்தல் வந்துருச்சு, அப்போ நமக்கு வாக்குகள் கிடையாதோ, இல்லை கூட்டணி கட்சி வந்து நமக்கு வந்து இடையூறு பண்ணுமோ, நம்மளை மதிக்காதோ, நம்மளை வெளியேற்றிடுமோ, இது போன்ற சிந்தனை போக்கு தான் அங்கே வந்து அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கிறதே ஒழிய அநியாயமான இதை எப்படி ஏற்க முடியும்? எந்த நாட்டிலேயாவது நடக்குமா இது போன்ற மனித படுகொலைகள்? அப்போ இது எந்த பின்புலத்தில் வந்து இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு? இதை கண்டிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் தலைமைகளும் முன் வரல, எந்த புரிதலும் இவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதான். எந்தெந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இது போன்ற கொலைகளுக்கு பின்புலமாக இருக்கிறாங்கிறது இன்னைக்கு வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அவர்களை தோற்கடிப்பது தான் வந்து அதாவது முதற்கட்ட ஒரு தற்காப்பு அரசியல், ஒரு தடுப்பு அரசியல். அந்த பட்டியல்கள் இன்னைக்கு வந்து போடப்பட்டுருச்சு. அப்போ எந்தெந்த தொகுதியில் யாரை வந்து நம்ம தோற்கடிக்கணும், அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எந்தெந்த கட்சியில் சாதி வெறியர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்களோ அவர்களை வந்து தடுக்கக்கூடிய வேலையை தேவேந்திர குல வேளாளர்கள் செய்வாங்க. இதுக்கு தமிழ் சமூகங்கள் வந்து ஒத்துழைப்பு செய்தால் ஒரு ஒரு குறைந்த நிலைப்பாட்டில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு தற்காப்பு நடவடிக்கையை இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து சிந்திக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் திமுக நிற்கதோ தோல்வி அடைய வைக்கணுன்றீங்க இல்லையா? அந்த தோல்வி அடைய வைக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அந்த ஒருத்தர் யாருன்னு நாங்கள் அந்த தொகுதியில் வாய்ப்பு தான் உங்களுக்கு வந்து அதான் எங்களுக்கு எதையுமே நாம் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இந்த அரசியல் நம்மளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. உங்களுக்கு சுழற்சி இந்த தொகுதி மறுவரைன்னு சொல்கிறான் பாருங்க. தொகுதி மறுவரை என்பதே மண்ணின் மக்கள், அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் திரட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சமூகத்திலிருந்து ஒரு செல்வாக்கு பெற்றவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துடக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது.
அதை தடுக்கணும். ஏன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கடந்த 15 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வேலூர் பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களில் ஓட்டப்பட்ட பல பகுதிகளில் இருந்து தன்னிச்சையான வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்து பேசிய வரலாறுகள் உண்டு. ஆனால் இப்போ இந்த தொகுதி மறுவரைக்கு அப்புறம் சுயேட்சை வேட்பாளர்களை வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து உருவாக்கி இருக்குது. இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஆபத்தான ஒரு அரசியல். இதையெல்லாம் புரிந்து கொண்டு அனைத்து சமூகங்களும் வந்து மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். ஆத்து மண்ணை அள்ளி விற்கிறவனை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவன் இந்த வேலையை தான் செய்வான். அவனுடைய எடுபடிகளை கைக்கூலிகளை வச்சுட்டு இந்த வேலையை தான் செய்வான். இந்த போக்கு வந்து தடுத்து நிறுத்தப்படுறதுக்கு மக்கள்கிட்ட தான் நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. இப்போ சுயேட்சையாக நின்று எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் உள்ளே போனாலுமே கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுடைய பேச்சுக்களே காதில் விழமாட்டேங்குது. சட்டசபையில் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க குரல் கொடுக்கறதே நியாயமான விஷயங்களையே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் செயல்படுத்த மாட்டேங்குது. நீங்கள் சுயேட்சையாக நின்று ஒரு சிலர் மட்டும் போய் கொடுக்குற குரல் வந்து அங்கே எப்படி ஒலிக்கும் நீங்கள் நம்புறீங்க? அதெல்லாம் ஒலிக்கும், கடுமையாக ஒலிக்கும். இப்போ சட்டமன்றத்திற்கு போக வேண்டியவர்கள்லாம் நாங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்க போய் தான் 1995 ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைந்த போது தென் மாவட்டத்தில் கொடியன்குளம், காசிலிங்கபுரம், ஆலந்தா என்கிற 3 ஊர்கள் காவல்துறையாலும் ஏவல் படையாலும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பின்புலகமாக இருந்தது சசிகலா நடராஜன், அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே இங்கே கொள்ளைக்காரங்க தான் அரசியலில். ஆனால் அதுலேயும் வந்து பெரும் புகழும் பெற்றவர் வந்து சசிகலா. அப்போ அவங்க இப்போ போய் ஒரு இடத்துல போய் கூட்டம் நடத்துனாங்க, பார்த்துருப்பீங்க. எங்கே போய் நடத்துனாங்க அப்படின்னு, ஏன் நடத்துனாங்க? அந்த மேடையில் யார் இருக்கிறா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய வெள்ளத்துறை காவல்துறையில் ஓய்வு பெற்றவர். அவர் யார்? அமுதா IAS அவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர். பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டவரை மு.க. ஸ்டாலின் வந்து அழைத்து என்ன செய்கிறாரு? மீண்டும் பணிக்கு அமர்த்தி அவர் ஓய்வு பெற வைக்கிறாரு. இந்த அம்மாவை வந்து அமுதாவை வந்து இவரை பணியிடம் மாற்றுறாருங்க. இது அப்போ சிறந்த நிர்வாகிகளை கூட, நம்பிக்கையுடைய அரசுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியல. அதிகாரிகள் அவருடைய அதிகாரத்தை இங்கே பயன்படுத்த முடியவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு செய்த அந்த காவல்துறையினர்கள்லாம் இங்கே வந்து உயர் பதவி கொடுக்கப்பட்டு இந்த அரசு வந்து ஊக்குவிக்குது. பரமக்குடி துப்பாக்கி சூடு பார்த்துருப்பீங்க. பரமக்குடி துப்பாக்கி சூடுக்கு காரணமாக இருந்த செந்தில்வேலன் அவர்கள் தான் இன்றைக்கு வந்து உளவுத்துறையினுடைய தலைவராக இருக்கிறாரு. அப்போ எப்படி வந்து அவருடைய நிர்வாகம் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ என்னன்னா, ஒருதலை பட்சமாக மட்டுமே இந்த அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு எதிராக இந்த அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உழைக்கும் மக்களுக்கு எதிராக, உழவர் பெருங்குடி மக்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆடு திருடுறவன், கோழி திருடுறவன், அண்மைத்தில் செய்தி வரும். இப்போ நீங்கள் ஊடகத்தில் பின்னூட்டத்தில் போடுவாங்க, உங்களுக்கு பத்திரிகை செய்தி எடுத்து போடுவாங்க. வாசகநல்லூர் பக்கம் 2 பேர் சேர்ந்து கோழி திருடினதுக்கு வழக்கு. எந்த காலத்தில் இருக்கிறோம்? சங்க காலத்திலேருந்து சமகாலம் வரைக்கும் தானே. அப்போ இவர்களை போன்றவர்களெல்லாம் இந்த வந்து அரசு வந்து ஊக்குவிக்கிற போது சமூகம், பாதிக்கப்பட்ட சமூகத்தில் எதிர்வினை நிகழ்த்தின போராளிகளாகத்தான் தம்பி தீபக் பாண்டியன், தம்பி கண்ணபிரான், தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவர் கண்ணபிரான் இன்றைக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கடலூர் சிறையில் இருக்கிறார். இதற்கு முன்னாடி வந்து ஒரு 9 மாதங்களாக அவர் வந்து குண்டர் தடுப்பு சட்டம். மாமனார் ஊருக்கு போகிறார், போகிற வழியில் தடுத்து நிறுத்தி குண்டர் தடுப்பு சட்டம். வெளியில் வராரு, சிறைக்கு வெளியில் வந்த உடனே திரும்ப குண்டர் தடுப்பு சட்டம். ஆனால் இது போன்ற பொதுவெளியில் மக்கள் நடமாட முடியாமல் தொடர்ந்து சாதிய படுகொலைகளை செய்யக்கூடியவர்கள் சுதந்திரமாக இங்கே உலாவ விடப்படுறாங்க. அப்போ சட்டம் என்பது ஒரு சாதிக்கு ஒரு சட்டமாக இங்கே வந்து வகுக்கப்பட்டிருக்கு, எழுதப்படாத சட்டமாக வகுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் அவங்க வந்து திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. இந்த திராவிட மாடலை, இந்த திராவிட நுண்ணரசியல் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய திராவிட சூழ்ச்சியை, வஞ்சகத்தை இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் புரிஞ்சுக்கிடுச்சு. அனைத்து தமிழ் சமூகங்களும் இதை புரிந்து கொள்ளுகிற போது திராவிடம் வந்து வீழ்த்தப்பட்டால்தான் இங்கே வந்து மண்ணின் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும். இதை புரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு பல தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து சாதிய போர்களில் எதிர்வினை நிகழ்த்தி இன்னைக்கு வந்து வாழ்நாள் தண்டனை பெற்று பல சிறைகளில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமூகத்தை தேவேந்திரகுல வேளாளர்களை கொலை செய்தவர்கள் யாரும் இதுவரை கண்டிக்கப்படலை. பெரும்பாலான கொலை வழக்குகளில் சமூக தலைமையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய மனைவி அண்ணியார் ஜெசிந்தா பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் தலைமை வந்து ஒரு ஆளுமை வந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் பெண் உரிமை பேசுகிற அமைப்புகள் யாரும் குரல் கொடுக்கல, பெண்ணியம் பேசுகிறவர்கள் யாரும் அதை பற்றி பேசலை. அப்போ என்னன்னா, இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் செத்தா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. அப்போ இது வந்து மனித உயிர் இல்லையா? மனித உரிமையாளர்கள் யாரும் பேசுறதில்லை. அப்போ இந்த அண்ணன் பசுபதி பாண்டியனும் அண்ணன் ஜெசிந்தா பாண்டியனும் கொலை செய்யப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அந்த கொலையாளிகள் ஏன் தண்டிக்கப்படவில்லை? அவங்களுக்கு ஏன் வாழ்தான் தண்டனை வந்து வழங்கப்படவில்லை? அந்த கொலையாளிகள் அன்றைக்கி வந்து வெளியில் சுதந்திரமாக இருக்கிறாங்க. சிறைக்கே போகாமல் பல கொலைகளை செஞ்சுட்டு வெளியில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்குது. நடுநிலையாளர்கள், முற்போக்குவாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், சமூக போராளிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களாம் இது பற்றி வாய் திறந்தே பேசுவதில்லை. பொது ஊடகமே ஊமையாக இருக்கிறது, மௌனித்து போயிருக்கிறது. இதை எங்களை போன்றவர்கள் பேசுனா எங்கள் மீது பொய் வழக்குகள் பாயும். நாங்கள் வந்து கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இருக்கும். வேறு வழியே இல்லை, நாங்கள் பேசித்தான் ஆகணும். இந்த சமூகத்திற்கு அணிக்கக்கூடிய நாங்கள் யார் பேசினாலும் பேசாட்டலும் நான் வந்து உண்மைகளை வந்து உடைச்சு பேசுவேன். அதற்காக எத்தனை வழக்குகள் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். அவமானங்கள், அவதூறுகள் எதையும் வந்து நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். என் மக்களை வழிநடத்தி ஆகணும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாக தென் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கிறோம். ஏனால் தனித்து இந்த சமூகத்தினுடைய செல்வாக்கை நாங்கள் வந்து நிலைநாட்டணும். மீண்டும் அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அரசியலை நம்பி பயணித்தோம். எந்த அரசியலும் எங்களுக்கு கை கொடுக்கல. எல்லா அரசியலையும் நம்பி பயணித்தோம். அதிமுக எங்களை கொடியங்குளத்தில் வந்து அடித்து கொள்ளையடித்த போது அப்படியே நாங்கள் திமுகவுக்கு வாக்களித்தோம். திமுக தாமரவர்கள் அடித்து கொள்வது திரும்ப அதிமுக வாக்களித்தோம். ரெண்டு பேருமே எங்களை வந்து கொலை செய்கிறார்கள், எங்களை வந்து வழக்குகள் போட்டு பொய் வழக்குகள் போட்டு எங்களை வந்து ஒடுக்குறாங்க. அப்படிங்கிற போது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தோம். ஆனால் அந்த கட்சியின் தலைமையே வந்து கொலை பின்னணிக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லோருமே ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொலை செஞ்சுட்டு போன வந்து நவீன் தேவர் வாழ்கன்னு சொல்கிறதுக்கு பதில் நயனார் நாகேந்திரன் வாழ்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு இப்போ ஊடகங்களை பேச தொடங்கிட்டாங்க. எனவே இதை வந்து எல்லா சமூகமும் வந்து புரிஞ்சுக்கணும். உங்கள் ஒரு அமைதி நிலைநாட்டப்படணும் என்றால் எவன் வந்து இது போன்ற மனித படுகொலைகளை, பச்சை படுகொலைகளை செய்யக்கூடிய அவனாக இருக்கிறானோ அவனை அந்த சமூகமே, அந்த சொந்தக்காரங்களை கண்டிக்கணுமா இல்லையா? கண்டித்தா இப்போ நாம் பேச வேண்டிய தேவையே இருக்குது. அதில் அந்த நிலையை வந்து பொது சமூகம் உருவாக்கணும். அதை உருவாக்குனது தான் கோபி சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருப்பார். இந்த கவின் ஆணவ படுகொலை 1 கோடி பேர் பார்த்துருக்குறான் அவருடைய வலைவொலியில் மட்டும். அது கிட்டத்தட்ட பல வலைவொலிகளில் 4 கோடி பேர் 5 கோடி பேர் தமிழர்கள், 12 கோடி தமிழர்களில் ஈழத்தமிழர்கள், உலகத்தமிழர்கள் முழுமையாக நுண்ணரசியலை பேசியிருக்கிறாங்க. 14 நிமிடத்தில் எப்படி வந்து திருடுறாங்க, எப்படி வந்து ஒற்றைச்சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்க, எப்படி சாதிய படுகொலைகளை செய்கிறாங்க, எப்படி கூலி படுகொலை செய்கிறாங்க, கோழைத்தனமான கொலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக அவங்க மீது பாஞ்சாங்க. அவர்கள் மீது வழக்கு தொடுக்கினாங்க நீதிமான்கள். அதெல்லாம் எடுபடலை. அப்போ அவர்களுக்கு இன்றைக்கி இந்த அரசு, தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கணும்? சமூக நீதி பேசுகிற அரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்கணும்? அவர்களை அழைத்து அவர்களுக்கு சமூக நீதிக்கான விருதை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கணும், அவர்களை வந்து கௌரவப்படுத்தியிருக்கணும். அப்படின்னால் வந்து சமூக மாற்றம் நிகழும், உளவியல் மாற்றம் நிகழும், யோசிப்பாங்க. யாருமே பேசாமல் இருக்கிறதுனுடைய விளைவு தான் இது போன்ற போக்குகள் வந்து தொடருது. சட்டமும் ஒழுங்காக வேலை செய்யலை, நீதியும் ஒழுங்காக வேலை செய்யலை. சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில். அப்போ அவர்களும் கௌரவிக்கப்படாத, அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த அதெல்லாம் கடந்துட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்க. பாராட்டப்படக்கூடியவர்கள் வந்து கோபி சுதாகர் அவர்களை நாங்கள் மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் உளமாற அவர்களை பாராட்டுகிறோம். அவர்கள் மென்மேலும் இந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. செந்தில் மல்லர் அப்படின்னாலே ஒரு சர்ச்சைக்குரிய நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் தேவர் பற்றின ஒரு சர்ச்சை பேசியிருக்கீங்க.
இல்லை அப்படி அதாவது தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலை நிகழ்த்தப்படுது. எதை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படுதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படுது. அது தொடர்பான உண்மைகளை பேச வேண்டிய ஒரு தேவை வந்தது. அந்த தேவையின் அடிப்படையில், வரலாற்றின் அடிப்படையில் இதுவரை சொல்லப்பட்ட செய்திகள் என்பது பொய் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசணும். மற்றபடி அதில் வந்து சர்ச்சைகள்லாம் கிடையாது. எல்லாமே வரலாற்றின் அடிப்படையில் சொல்லப்பட்ட, குறிப்பாக நீதிமன்ற தீர்ப்பில் நீதிபதி தாம்சன், நீதிபதி குற்றாலிங்கம் பிள்ளையினுடைய நீதிமன்ற தீர்ப்பு, தினகரன் தேவர் எழுதிய முதுகுழுத்தூர்கிற வரலாற்று ஆய்வு நூல்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, சட்டமன்றத்தில் சத்தியவாணி முத்து, பக்தவச்சலம், அன்றைக்கு அமைச்சராக இருந்த பக்தவச்சலம், சுவாமி ஜெகஜானந்தா என்கிற ஆன்மீகவாதி, இவர்கள்லாம் அண்ணாதுரை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு. இந்த குறிப்புகளிலிருந்து பேராசிரியர் பரமசிவன் எழுதிய ஆய்வு நூல், இது போன்ற தரவுகளிலிருந்து சொல்லப்பட்ட வரலாற்று பேருண்மை. அதனால் அதை சர்ச்சையாக நம்ம வந்து கருத வேண்டாம். மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு தான் நம்ம வந்து எல்லாருக்குமே, பெரும்பாலானவர்களுக்கு, ஆய்வு நோக்கத்தில் உள்ளவர்களுக்கு, அரசியல் பார்வையில் உள்ளவர்களுக்கு அது தெரியும். அதை நாம் வந்து நினைவுபடுத்தணும். அதன் மூலம் தொடர் படுகொலைகள் ஓராண்டாக தடுத்து நிறுத்தப்பட்டது. செந்தில் மலர் பேசியதுக்கப்புறம் ஓராண்டுகளாக தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ தேர்தல் வந்தோன்னா மீண்டும் தொடங்கியிருக்கு. எனவே இதை வந்து அந்தந்த சமூகங்களே, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டிக்கிற போது இந்த நிலை என்பது மாறும். இல்லைட்டா பொது சமூகம் பேச வேண்டியிருக்கும். கோபி சுதாகர் போன்ற ஊடகவியலாளர்கள், சமூக மாற்றத்திற்கானவர்கள் வந்து பலரும் பேசினா இது வந்து அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும், மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் நம்ம வந்து வரலாற்றை பேசணும். கடம்பூர் செல்வராஜுக்கு ஆதரவான நிலைப்பாடை நீங்கள் எடுத்தால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்கு. விமர்சனம் கிடையாது, சமூகத்தினுடைய தேவை. தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்து அதிமுக வழங்கி இருக்கு. அதன் அடிப்படையில் எங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது. அதற்கு நன்றி செலுத்துகிற முகமாக நாங்கள் வந்து அதிமுகவை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தென் மாவட்டங்களில் பெருவாரியாக ஆதரித்தது. அந்த அடிப்படையில் மல்லர் மீட்பு கழகமும் அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்தது. அடுத்து எங்கிருந்தோ வந்த டிடிவி தினகரன் வந்து அங்கே வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும்ன்றது, நீங்கள் களத்தில் போய் நீங்கள் நாடார் சமூகத்திட்ட பேசுங்க, அவங்க சொல்லுவாங்க ஏன் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டியவராக இருந்தார் அப்படின்னு. அது போன்ற காரணங்களுக்காக, இன்னும் குறிப்பாக இந்த சாதிய படுகொலைகள் நடக்கும் பார்த்தீங்களா, இது போன்றது கோயில்பட்டியில் நடக்கக்கூடாதுல்ல. அதற்கு தினகரன் தோற்கடிக்கப்படணும் என்பதற்காக நான் தான் தோற்கடித்தேன். 4000 வாக்குகளில் வந்து வெற்றி பெறுவார் என்பதற்காக கடைசி வரை கருத்து கணிப்பு வந்தது. கருத்து கணிப்பை திசை மாற்றி நாங்கள் அவரை தோற்கடித்தோம். இப்போதும் அவரை போன்றவர்கள் அங்கே பலர் தோற்கடிக்கப்படுவார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தோற்கடிக்கப்படுவார், பன்னீர்செல்வம் தோற்கடிக்கப்படுவார், தேர்ந்தெடுத்து தோற்கடிப்படுவார். தமிழர்கள்னால் வந்து நீங்கள் கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களையெல்லாம் வந்து நாங்கள் வந்து தமிழர்களாக ஏற்க மறுக்கிறோம். அதற்காக மனிதநேயம் உள்ளவர்கள், அவர்கள் மாற்று சமூகமாக இருந்தால் அவர்களை நாங்கள் ஏற்போம், அவர்களை வெற்றி பெற வைப்போம். அதே போல் கடம்பூர் ராஜ் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கோ அல்லது எந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கோ எதிராக அவர்கிட்ட எந்த ஒரு செயல்பாடும் இதுவரைக்கும் நாங்கள் அறிந்தால் நாங்கள் அவரை தோற்கடிப்போம். அவர் ஒரு ஆசிரியர், அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர் பண்போடு தான் இருக்கிறார். அவளையே பெரிய அரசியல்வாதியாக, மிகப்பெரிய ஏமாற்றுவாதியாக என்னுடைய பார்வையில் படலை. இப்பவும் நான் அதிமுக ஆதரிக்க போவது கிடையாது, திமுக ஆதரிக்க போவது கிடையாது, நாங்கள் பிஜேபியும் ஆதரிக்க போவது கிடையாது. நாங்கள் தனித்து தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்கு வலிமையை காட்டுறதுக்கு நாங்கள் வந்து களம் காணவிருக்கிறோம். எனவே இப்போ வந்து விக்டோரியா குரோஸ் என்கிற வெள்ளைக்கார மாணவி, அமெரிக்காவை சேர்ந்தவர், கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ளவர். இங்கு வந்து மல்லர் சமூகத்தை பற்றி 4 ஆண்டுகள் தமிழ் கற்று ஆய்வு செய்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தை வச்சுருக்காங்க. அந்த பெண்மணியை நாங்கள் எங்களுடைய சகோதரியாக பார்க்கிறோம். அதே போல் ஐயா பெண்டிக்குக், அவரை வந்து நாங்கள் வெள்ளையனை வெளியேறும் இல்லை, அவரை இன்னைக்கு சிலை வைத்து எல்லா சமூகமும் அவருடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைத்து அவரை தெய்வமாக வழிவிடுகிறது. எனவே மாந்தநேயத்தோடு வந்து நாம் வந்து ஒன்றை அணுகணுமே ஒழிய நாங்கள் இனவெறியோடு, மொழிவெறியோடு, சாதி வெறியோடு இதையும் பார்க்கலை. இங்கே வந்து தமிழ் தேசிய அரசியல் மலரும். அதற்காக வந்து தமிழ் தேசியம்னா புரட்சி தாயின்னு சொல்லி சசிகலா வச்சு நம்ம அரச மலை தீர முடியுமா? முக்காவதி நாட்டினுடைய சொத்துக்களை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. எனவே இதை பகுத்து பார்க்க கற்றுக்கொள்ளணும். அகமுரண் புறமுரணை பார்த்து நாம் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் யாரை வெற்றி பெற வைக்கணுங்கிறத அந்த மக்கள் வந்து
எல்லா மக்களும் சேர்ந்து தீர்மானிக்கிற போது தான் இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றம் வந்து நிகழும். ஏன்னா இன்றைக்கி வந்து தொகுதி மறுவரையில் வந்து சுயேட்சையை வெற்றி பெற முடியல மண்ணின் மக்கள் எந்த பகுதியிலையும். அப்படி இருக்கிற போது இருக்கக்கூடிய களங்களில் யாரை வெற்றி பெற வைக்கணும், யாரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது அதை தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கடம்பூர் ராஜுவை நாங்கள் வெற்றி பெற வச்சோம். தமிழ் தேசிய துரோகத்தை தமிழ் சமூகங்கள் செய்கிற போது ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இதை வந்து இந்த இந்த சிகிச்சையை நாங்கள் வந்து செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்திய நீங்கள் தான். இல்லாட்டா நாங்கள் இதுக்கு இதை வரலாறாக பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வரலாறு பேசணுமா? நாங்கள் சங்க இலக்கியங்கள் முழுவதும் மல்லருடைய வரலாறு, மல்லருடைய வரலாறும் மல்லருடைய பண்பாடும் தான் தமிழருடைய வரலாறாகவும் தமிழருடைய பண்பாடாகவும் இருக்குது. மல்லருடைய நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம். கீழடியில் போய் தேடுங்க, கீழடியில் போய் தேடுங்க. வேந்தன்கிறதும் மீன் சின்னமும் நெல்லும் நெல் பண்பாடும் அந்த மண் யாருடைய மண்ணுன்னு இப்போ போய் பாருங்கள். கொந்தகை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மணலூர், அந்த ஊர்கள்லாம் எந்த ஊர்னு பாருங்கள். ஆதினித்த குடும்ப நல்லூரை போய் பாருங்கள், ஆதிச்சநல்லூருக்கு அகழாயை பாருங்கள். இது அப்படியே ஹரப்ப மோகஞ்சதாரோ நாகரிகத்தில் போய் விட்டுக்கிட்டு இருக்கு. உலகமெங்கும் நெல்லையும் தமிழ் சொல்லையும் எடுத்து சென்று தமிழினத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் இந்த மல்லர்கள். அவர்களை நீங்கள் வந்து அரிஜனன்னு சொல்லல எங்கே போனீங்க, ஆதி திராவிடன்னு சொல்லல எங்கே போனீங்க, தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லல எங்கே போனீங்க, தலித்துன்னு சொல்லல எங்கே போனீங்க, தமிழ் தேசியவாதிகளை எங்கே போனீங்க, எங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வலிக்குன்னா வலிக்கத்தான் செய்யும், வலியை தாங்கிக்கிறணும். இப்போ எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சித்தி வந்து கை வைத்தியர். கை உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்கேயாவது போய் கேட்டுட்டு அது கெட்டிடுவாங்க, சரியாயிரும், வளைஞ்சிரும், வேலை செய்ய முடியாது, வலிக்கும், இல்லை நல்லாவே இருக்கும், வலிக்கும், திரும்ப வலிக்கின்ட்டு வருவாங்க. வலிக்கின வரையில் என்ன நடக்கும்னா எங்கள் அண்ணன் உலக்கையை எடுத்து அடித்து நொறுக்குவார். நொறுக்கி திரும்ப கட்டுவாங்க. இப்போ இந்த உலக்கையை வச்சு அடித்து திரும்ப கட்டுற சிகிச்சை தமிழ் சமூகத்திட்ட நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் மல்லருடைய வரலாற்று மீட்பு. இந்த மெய்மையை புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலை படைக்கலாம். இல்லாட்டா காலங்காலமாக கருணாநிதி குடும்பம் தான் அங்கே ஆட்சி செய்யும். எல்லா காலங்கள்லேயும் தமிழர் குடிகளுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பு தர மாதிரியான விஷயமா உங்களுடைய பேச்சு அமையறதா தமிழ் தேசியவாதிகள் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி? அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் கூட்டு வாங்க, வகுப்படுப்போம், கடந்த கால வரலாறுகளை பேசுவோம். எந்த ஒரு கலவரத்தையும் மல்லர்கள் தோற்றுவித்ததாக வரலாறு கிடையாது. எந்த ஒரு கலவரத்திலும் மல்லர்கள் தோற்று போனதாக வரலாறு கிடையாது. எதிர்வினை நிகழ்த்தாமல் இருக்க முடியாது. ஏனால் இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறார்கள், நீதி இல்லை. இங்கே நேர்மை என்பதே இல்லை. 300 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறான் ஆட்சியாளர். அவன்கிட்ட போய் நீங்கள் நான் போய் எப்படி நேர்மை எதிர்பார்க்க முடியும்? எனவே என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, என் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் தற்காப்பு நடவடிக்கைகள் தான் இருக்கிறோம். எதிர்வினை ஆற்றுமை ஒழிய நாங்கள் போய் எங்கிட்ட இருக்கிற பழமொழியே வந்து வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் நாங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருப்போம். நீங்கள் கலவர ஆய்வுகளை பாருங்கள், கலவர ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறத பாருங்கள். தென் மாவட்ட கலவரம், நீங்கள் போடிதவரம் கலவரம் பாருங்கள், முதுகுளத்தூர் கலவரத்தை பாருங்கள், குடியங்குளத்தை ஒட்டிய தொடர்ச்சியான 3 ஆண்டுகள் நடந்த கலவரத்தை பாருங்கள். அங்கு கொலைகள் நடக்கும். கொலைகள் நடந்திருந்தால் கொலைகள் நடக்கக்கூடிய இடம் அங்கு வந்து மல்லர்கள் கொல்லப்பட்டாலும் அது மல்லருடைய மண்ணாக இருக்கும், மற்றவர்கள் கொல்லப்பட்டாலும் அது மல்லருடைய மண்ணாக இருக்கும். இந்த ஆய்வு அடிப்படை உங்களுக்கு புரியுதா? இதுதான் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல, வந்த சண்டை விடுறதில்லை. அவன் வந்து எங்களை வெட்டிடுவோம் முன்கூட்டி, அப்படி இல்லாட்ட வெட்ட வர்றோம் நாங்கள் வெட்டிடுவோம். இதை பேசக்கூடாதுன்னா எப்படி பேசாமல் இருக்கிறது? எத்தனை உயிர்களை பலி கொடுத்துருக்குறோம்? நாங்கள் போய் எங்கே போய் கலவரத்தில் இருக்கிறோம்? நாங்கள் யாரை கீழ் சாதியை கற்பிச்சு வம்புழுக்கிறோம்? எந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறோம்? இழிவுபடுத்தி பேசின சொல்ல ஊடகத்தில் பேச முடியாது. அந்த வழிகளெல்லாம் நேரடியாக காதில் கேட்டவர்கள். சாதியை சொல்லி, வசைபாடக்கூடிய சொற்களை சொல்லி இழிவுபடுத்தி ஒருவனை வந்து சாதியை சுட்டி அவனுக்கென்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல திரும்ப சொல்லுகிற போது தான் வலிக்கின்றான். அடிக்கிற போது எதிர்த்து அடிக்கையில் வந்து வலிக்கின்றான். அடிக்கிறான்றான். எத்தனை பச்சை படுகொலைகள் இன்னைக்கு நடக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஊடகம் இருக்கு, தெரியுது. நாங்கள் பாதிக்கப்படையெல்லாம் உங்களுக்கு தெரியலை. இதை விட பல நூற்றுக்கணக்கான கொலைகள் வந்து முதுகுளத்தூர் கலவரத்திலையும், போடிதவரம் கலவரத்திலையும், உஞ்சனை கலவரத்திலையும் அரங்கேறியிருக்கு. எதற்குமே நீதி இல்லை, எதற்குமே நீதி வழங்கப்படலை. அப்போ நாங்கள்
நீதியை பெறுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, மேலும் இந்த கொலைகள் நடந்துடக்கூடாதுன்னு தடுப்பதற்காகத்தான் எதிர்வினையும் ஆற்றியிருக்கிறோம். வரலாற்று ரீதியாகவும் உண்மை வரலாறுகளை நம்ம முன்வைக்கிறோம். இதை உண்மையான தமிழ் தேசியவாதிகள் உணர்ந்து கொண்டால் இங்கு இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய அரசியலை நம்ம படைக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போகணும்னா அப்படியெல்லாம் முடியாது. நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் சொல்றத தான் நீங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு நீங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே ஈழத்தில் உள்ள விடுதலை இயக்கத்திற்கெல்லாம் நீங்கள் வகுப்பெடுக்க முடியாது. அவர்கள் சொல்றதை தான் நம்ம கேட்கணும். அவர்கள் போராடினார்கள், அவர்கள் இழப்பை சந்தித்தார்கள், அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு தெரியும். இங்கிருந்து கோளாறு சொல்லுவான், அவர் அப்படி செஞ்சிடக்கூடாது, அந்த இயக்கம் இப்படி செஞ்சிடக்கூடாது. அதுபோல தான் நாங்களும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறோம். இதை இந்த உணர்வுகளை இது புரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலை நம்ம படைக்க முடியும். யார் மீது தவறு இருந்தாலும் அதை தட்டி கேட்க திராணியற்றதனுடைய விளைவு தான். நாங்கள் பேசுகிற போது நீங்கள் வலிக்கு சர்ச்சையாக பேசுகிறாரு, விமர்சனம், அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. வரலாற்றை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வலியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம், எங்களுடைய அறச்சட்டத்தை வெளிப்படுத்துகிறோம். அந்த நிலையிலிருந்து கூட நீங்கள் ஈழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கு இலங்கை அரசியலில் தமிழ் தேசியங்கிற ஒரு விடுதலை களம் தான் இருக்குது. இங்கே சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசிய விடுதலை களம் இருக்குது. இது தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளருக்கும் வட தமிழகத்தில் பறையர் குடியினருக்கும் இந்த சமூக விடுதலை என்கிற ஒரு களம் இருக்குங்கிறது உணர முடியுதா இல்லையா அவங்களுக்கு? அதை மாற்றி அமைக்கணுமா இல்லையா? அதை மாற்றி அமைக்கிறதை விட்டுட்டு நீ பேசாமருன்னா கடந்து போனா அப்படியெல்லாம் போக முடியாது. முடிஞ்சதை பாரு, தமிழ் தேசியத்தை நாங்கள் படைத்து காட்டுறோம். நீ இப்போ சொகுசா வாழு, பாதிப்பை நாங்கள் எதிர்கொண்டுக்கிறோம், எதிரிகளை நாங்கள் எதிர்கொண்டுக்கிறோம். திராவிடத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடியது யாரு? திராவிடத்தை தாங்கி பிடிக்கிறது யாரு? திராவிட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் யாரு? திராவிட கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிறது யாரு? திராவிட கட்சிக்கு தமிழ் நிலத்திலிருந்து கொள்ளையடிச்சு கொடுக்கக்கூடிய கூட்டம் எது? ஆற்று மணலை வலிச்சு அள்ளி நக்கி தின்ன கூட்டம் எது? கிரானைட் கொள்ளையடிச்சவன் யாரு? சொல்லுங்க. மலைகளை விட்டு இயற்கையை வெட்டானா வெட்டி யாரு? நேரடியா மு.க. ஸ்டாலின் போய் வெட்டுறாரா? இல்ல ஒரு மகன் வெட்டுறாரா? இல்ல ஒரு பேரன் போய் வெட்டுறாரா? வெட்டி தின்று கப்பம் கட்டுகிறவர் யாரு? நாயக்கர் ஆட்சியில் கப்பம் கட்டினவன் யாரு? பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்ட போது பாளையப்பட்டவர்களில் பங்காளிகளாக மாறினவன் யாரு? இதெல்லாம் பேசணும்ல. பேசுவோம், பேசித்தான் தீரணும். பேசாமல் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் பேசாமல் வலியும் வேதனை எங்களுக்கு தான் தெரியும். இது என்னுடைய நாடு, என்னுடைய மண். நான் ஆட்சி இழந்திருக்கிறேன், பல உயிர்களை இழந்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். நாங்கள் நீதிக்காக நிற்கிறோம், சாதிக்காக நிற்கல. அப்போ இதை பேசக்கூடாதுன்னா எதை பேசுறது? அப்போ எதை பேசுவோம்? கேட்டு சொல்லுங்க அவங்கள்ட்ட, இல்லாட்ட வாங்க நேரடியாக பேசுவோம். அதனால் பேச வேண்டியதை பேசித்தான் தீர்க்கணும், வேறு வழி இல்லை. நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால், நாங்கள் ஏன் நடத்தணும்னா, நடத்தப்பட்டால் அதனுடைய இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்புனா வெறுமனே சாதி எண்ணிக்கை மட்டும் கிடையாது. அதில் அவருடைய தொழில், அவருடைய வருமானம், அவருடைய சொத்து மதிப்பு, இவை எல்லாமே கணக்கெடுக்கப்படும்ன்றாங்க. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், சாதிவாரி கணக்கெடுக்கிற போது ஒற்றை சாதி ஆதிக்கம் யார் யார் செய்கிறா, அரசனுடைய குத்தகைகள் எந்த சாதி அது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதான சமூக நீதி. அது செய்யணும். கூலிப்படை இங்கே யார் வச்சு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? சமூக விரோத கொலைகளை யார் செய்கிறா? வழிப்பறி, ஆடு திருடுறது, கோழி திருடுறதுலாம் யார் திருடுறா? இது எல்லாமே நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியில தான் இங்கே நீங்கள் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். இங்கே தமிழ் தேசிய பொது உடைமை தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய கூட்டுடைமை தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் படைக்க முடியும். இந்த கணக்கெடுப்பெல்லாம் உங்கள் பார்வையில் விழாது. உங்களுக்கு தமிழ் தேசியம்னால என்னென்னு தெரியாது. இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு வலியும் வேதனையோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லட்டா போர் என்பது உங்களோட தான். இந்த தமிழ் தேசியவாதிகள் இவங்க இந்த குற்றச்சாட்டுறாங்கள செந்தில் மல்லர் மீது, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது, இதைத்தான் நாங்கள் விடுதலை இயக்கத்தின் மீதும் சகோதர யுத்தம் தான். அப்போ நீ துரோகம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, சிங்களவனுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு இருப்ப, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் விடுதலை இயக்கமா?
அங்கு ஆயுதமேந்திய விடுதலை போர் நடந்தது. இங்கே வரலாற்றை, பண்பாட்டை, அரசியலை, அறிவாயுதமேந்திய தமிழ் தேசிய விடுதலை போர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சாதி கலவரம்னு பார்க்குறாங்க அவருங்க, அதுவே தப்பு. அது தமிழ் தேசிய விடுதலை போர். தமிழர்களின் பக்கம் மல்லர்கள் நிற்கிறார்கள். தமிழர்களின் பக்கம் நிற்கக்கூடிய மல்லர்களை வீழ்த்துகிற எதிரிகளின் பக்கம் சில கூட்டம் நிற்குது. இதை சான்றுகளோடு சொல்றோம். இதை மனச்சாட்சியோடு ஏற்றுக்கிட்டா நீ உண்மையான தமிழ் தேசியவாதி, இல்லாட்ட நீயும் தமிழ் தேசிய துரோகி.